அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே ஆலோவேரா, கற்றாழை அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கும். இந்த தாவரம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும்? சீன வாஸ்து புத்தகத்தில் இந்த தாவரம் வளர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும்? மேலும் மருத்துவ சம்பந்தமான பல்வேறு விதமான பலன்கள் இதுக்கு இருக்குது. அது என்ன மாதிரியான விஷயங்கள்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த கற்றாழையை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய மருத்துவ பயன்கள் நிறைந்த அதிர்ஷ்டம் பெற்ற தாவரங்களில் சோத்துக்கற்றாழை, கற்றாழை, ஆலோவேரா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த கற்றாழையை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதன்மையான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மாசு கலந்த காற்றை உறிஞ்சும், காற்றை சுத்தப்படுத்தி ஆக்சிஜனை வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் சில தாவரங்கள் வீட்டுக்கு வெளியே தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கற்றாழையை வீட்டுக்கு வெளியும் வளர்க்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், பெட்ரூம்லேயும் வளர்க்கலாம், கிச்சன்லையும் வளர்க்கலாம். அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய தன்மை பெற்றுதான் இந்த கற்றாழை. இந்த கற்றாழை காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது, காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது. பெரும்பாலும் இரவு நேரத்தில் ஒரு சிலருக்குலாம் தூக்கமின்மை ஏற்படும். அந்த தூக்கமின்மைக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தூங்குகிற அறையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தாலும் தூக்கமின்மை ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும். மேலும் அந்த ரூமில் டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருந்தாலும் தூக்கமின்மை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுபோல் காற்று சம்பந்தமான பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை காற்றில் இருக்கக்கூடிய மாசை உறிஞ்சக்கூடியது. இரவு நேரத்தில் ஒளிச்சேர்க்கை அதிகமாக செய்யாதல் இருப்பதால் அதிகமான ஆக்சிஜனை இரவு நேரத்தில் இது வெளியிடும். அதனால் பெட்ரூமில் இந்த தாவரத்தை வைத்து நீங்கள் வளர்ப்பதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும். நல்ல ஒரு உறக்கத்திற்கு இது உதவியாக இருக்கும். குறிப்பாக பென்சின், பார்மிலாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் காற்றில் இருந்தால் இது அதை உறிஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சோத்துக்கற்றாழை இருக்கக்கூடிய ஜெல்லை பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, அழகு சார்ந்த விஷயங்களுக்காகவும் நம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரி செய்வதற்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ அந்த ஜெல்லில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியுமா? என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரியுமா? வைட்டமின் ஏ, சி, இ, B12 இருக்கான். மேலும் கால்சியம், மெக்னீஷியம் துத்தனாக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சினேற்றங்கள், போலிக் அமிலம், சாஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அற்புதமான விஷயங்களும் நிறைந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை தான் அந்த ஜெல்லில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெல்லை என்னென்ன மருத்துவ பயன்கள் நமக்கு கொடுக்கும் தெரியுமா? தோல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை இது சரி செய்யுமா. இந்த ஜெல்லு உடம்பு மேலே மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அல்ல, இதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம். இது சாப்பிட்டா என்ன மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னா, இருதய நோய்கள் சரியாகுமா, நீரிழிவு நோய்கள் சரியாகுமா, கர்ப்ப காலத்தில் குறிப்பாக கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா அந்த நீர்க்கட்டி பிரச்சனை சரி செய்து கரு உருவாகுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய தன்மையும் நெஞ்செரிச்சலை நீக்கக்கூடிய வல்லமையும் இந்த சோற்றுக்கற்றாழைக்கு உண்டு. காலையில் வெறும் வயிற்றில் ஜெல்லுடன் கொஞ்சம் மோரை சேர்த்து நல்லா அரைச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மேலும் ஸ்கின் அலர்ஜின்னு வாங்க இல்லையா, ஏதாவது ரேஷஸ் வந்துடும், ஏதாவது பூச்சி கடிச்சிச்சுன்னா அதனால் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா, அந்த போல் நேரங்களில் இந்த சோற்றுக்கற்றாழை ஜெல்லு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் தரும். அந்த அலர்ஜியை பரிபூர்ணமாக சரியாக்கும் அப்படின்றாங்க. அது எந்தவித அலர்ஜியாக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்குலாம் சில ஃபுட்டை சாப்பிட்டாலே உடம்புல தட்டா அலர்ஜி வந்துடும், சின்ன பூச்சி கடிச்சாலே அங்கங்கே திட்டா வந்துடும். அதுபோல் பிரச்சனைக்கு சோற்றுக்கற்றாழை ஒரு சிறந்த தீர்வாக சொல்லப்படுது. மேலும் முகம் பளபளப்பாக இருக்கணும் என்பதற்காக பல கிரீமை நம்ம யூஸ் பண்ணுறோம், பல விதமான விஷயங்களை முயற்சி பண்ணுறோம். ஆனால் தினமும் ரெகுலராக நீங்கள் சோத்துக்கற்றாழை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் நல்லா பளபளப்பாக ஆகும். காரணம் அந்த அளவுக்கு இதில் நீர் சத்து நிறைந்திருக்கு. முகம் வறட்சியானால் தான் சீக்கிரத்தில் தோல் சுருங்கும், வயசான மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கும். இந்த சோற்றுக்கற்றாழையில் அதிகமான நீர் சத்து இருப்பதால் நீண்ட காலத்துக்கு நீங்கள் இளமையாக இருக்கிற மாதிரியே தோற்றத்தை இதை கொடுக்கும். உங்கள் தோல் சுருங்காமல் இருக்க இது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோலில் ஏற்படக்கூடிய பருக்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்றாங்க. தலைமுடி பளபளப்பாக இருக்கவும்
ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த சோத்து கற்றாழை மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த பயன்களும் குறிப்புகளும். ஆனால் சீன சாஸ்திரத்திலையும் சரி நம்முடைய சாஸ்திரத்திலும் சரி இந்த சோத்து கற்றாழை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் தெரியுமா? இது வீட்டுக்கு வெளியே நீங்கள் வைக்கிறீங்கல்ல, இது பார்க்க நல்லா அழகாக நல்லா தடிப்பாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. குறைந்த அளவு நீர் இருந்தாலே போதும், நீண்ட காலத்துக்கு வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல தான் உங்களுக்கு குறைந்த அளவு செல்வம் இருந்தாலும் நிம்மதியான வாழக்கூடிய ஒரு தன்மை இது ஏற்படுத்தும். இது வீட்டில் நீங்கள் வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டில் ஒரு நேர்மறையான ஆற்றலையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சீன வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சமநிலையை இது ஏற்படுத்துமா, வீட்டில் ஒரு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துமா. நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் பலவிதமான தடைகள் வருது, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பலவிதமான குழப்பங்கள் வருது, சரியான ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரமாட்டேங்குது, தப்பாக நினைக்கிறோம், தப்பாக பேசுகிறோம், இது போல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த சோத்து கற்றாழை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அந்த வீட்டிற்குள் சமநிலையும் நல்ல அதிர்வலையும் இது உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இது வளர்த்தா இதெல்லாம் வரல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இது வளர்த்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுவது நம்பிக்கையாக. நீங்கள் நம்பிக்கையோடு வளர்த்தீங்க அப்படின்னா இது போல் விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. உங்களுக்கு இது போல் விஷயங்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா கற்றாழையின் மூலம் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்கள் ஏராளம். அதனாலே நீங்கள் கற்றாழையை வீட்டில் வளர்த்து மருத்துவ பயன்கள் நீங்கள் பெறணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எத்தனை செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் 2 கற்றாழை செடி இருக்குது. இந்த தகவல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.